ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மார்க்கெட் லீவ்னாலும் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க், நெக்ஸ்ட் வந்து அவென்யூ சூப்பர் மார்ட் இதோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4026 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7876 கோடியாக இருக்குது. 65 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 7% வளர்ந்துருக்கு, 5855 கோடி. இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் 4.8% வளர்ந்துருக்கு, 14175 கோடியாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் 0.9% வளர்ந்துருக்கு, 6299 கோடியாக இருக்குது. பட் அதர் இன்கம் 2.1% டிக்ளைன் ஆயிருக்கு, 3116 கோடியாக இருக்குது. அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 1.30%லேருந்து 1.20% கம்மியாக இருக்குது. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட் 0.31%லேருந்து 0.25% கம்மியாக இருக்குது. ப்ரொவிஷன் 36% வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரொவிஷன் வந்து 36% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 516 கோடியாக இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது ப்ரொவிஷன்ஸ் வந்து 36% டிக்ளைன் ஆகிருக்கு, டிக்ளைன் ஆகி 516 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.67% இருக்குது. இது இயர் ஆனர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு, பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் 4.45% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் ஷீட் ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது நெட் அட்வான்சஸ் 16% வளர்ந்துருக்கு, கஸ்டமர் அசட்ஸ் 14% வளர்ந்துருக்கு, டெபாசிட்ஸ் 15% வளர்ந்துருக்கு. ஸ்லிப்பேஜஸ் இந்த குவார்ட்டரில் 32% டிக்ளைன் ஆகி 1018 கோடியாக இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 79% இருக்குது. இது போக கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ஷேர் ப்ரைஸு, ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஓரளவு பெட்டராக தான் இருக்குது இந்த ரிசல்ட்ஸ் கோட்டக் மஹிந்திரா பேங்கில். ஆனால் அந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நம்ம கோட்டக் மஹிந்திரா பேங்க் இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா அது வந்து என்னோட ஒப்பீனியன் நோ தான். முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. கோட்டக் மஹிந்திரா பேங்கோட கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் 383 ரூபாவில் இருக்குது. இதோட புக் வேல்யூ 182. ஸோ புக் வேல்யூவில் வந்து பார்க்கும்போது இது வந்து டபுள் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கோட்டக் மஹிந்திரா பேங்க். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். 65 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவென்யூ சூப்பர் மார்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 19.2% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 657 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 657 கோடியாக இருக்குது, 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக எபிட்டா 26.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1211 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 6.84% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 6.42%லேருந்து 6.84% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ மட்டுமே 19% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 17,682 கோடியாக இருக்குது. எபிட்டாவும் க்ரோத்து ப்ளஸ் மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த குவார்ட்டரில் மட்டுமே 58 ஸ்டோர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, 500 ஸ்டோர் மைல் ஸ்டோன் வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 3.7% அன்சேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பேசிக் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 10.09 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டெம்பரவரி ஒரு ஸ்பைக்கை கொடுத்துருக்கு தவிர பெருசாக அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த குவார்ட்டரில் டிவிடெண்ட் அப்டேட் இருக்குன்னு பார்த்தேன், பெருசாக டிவிடெண்ட் அப்டேட் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு டிமார்ட் பிரிக் அண்ட் மோர்ட்டார் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. இதுலேயும் வந்து நல்ல ஒரு ஸ்டடி க்ரோத் இருக்குது. ரெவன்யூ மட்டுமே இதில் 19% வளர்ந்துருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 16.9% வளர்ந்துருக்கு. இந்த மெச்சூர் ஸ்டோர்ஸ் அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஓவர் த 2 இயர்ஸில். அது இந்த குவார்ட்டரில் 10.8% க்ரோத் காமிச்சிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட்டில் 8.1% அந்த ரேஞ்சில் க்ரோத் இருந்திருக்கு. கிராஸ் மார்ஜின் வந்து ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் இயர் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது, அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக ரெவன்யூ 66,968 கோடியாக இருக்குது, 15.9% வளர்ந்துருக்கு. எபிட்டா 15.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 10.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 49 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் இயரில் 85 ஸ்டோர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவென்யூ சூப்பர் மார்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் டிவிடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் அவைலபிள் இல்லை, இந்த குவார்ட்டரில் டிவிடன் அப்டேட் பண்ணலை. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான். ஆனால் வேல்யூஷன் அந்த ஸ்டாக்கு ரொம்பவே ஜாஸ்தி. ஸ்டாக்கோட ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது 4586 ரூபாவில் இருக்குது, ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். இப்போதைக்கு கிட்ட கூட போக முடியாது. ஜஸ்ட் வாட்ச் த ரிசல்ட்ஸ் அண்ட் வெயிட் பேஷன் அப்படி தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 354 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 13.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6269 கோடி. எபிட்டா 23.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 511 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 8.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சேல்ஸ் வால்யூம் 9% வளர்ந்துருக்கு, சீக்வென்ஷியல் பேஸில் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் 8.50 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ப்ராஃபிட் மார்ஜின் ப்ளஸ் எபிட்டா இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டரோட ஏப்ரல் மந்த் சேல்ஸ் வந்திருக்கு. ஸோ 4.73 லேக் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டூ வீலர் சேல்ஸ் மட்டும் 6% வளர்ந்துருக்கு. 4.55 லேக் யூனிட்ஸ். டொமஸ்டிக் டூ வீலர் சேல்ஸ் 8% வளர்ந்துருக்கு. 3.49 லேக் யூனிட்ஸ். ஸ்கூட்டர் சேல்ஸ் 24% வளர்ந்துருக்கு. 2.11 லேக் யூனிட்ஸ். மோட்டர் சைக்கிள் சேல்ஸ் 2 லேக் யூனிட்ஸாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து இயர் பேஸில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மோட்டர் சைக்கிள் சேல்ஸ்னால் 2% இது 2 லேக் சேல்ஸ் நடந்திருக்கு. பட் ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் அது 2.20 லேக்காக இருந்திருக்கு. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் 36% வளர்ந்துருக்கு. 37,771 யூனிட்ஸாக இருக்குது. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 3% வளர்ந்துருக்கு. 1.20 லேக் யூனிட்ஸாக இருக்குது. த்ரீ வீலர் சேல்ஸ் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 18,637 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு டிவிஎஸ் மோட்டரோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. பை வால்யூம் நல்லாவே இம்பேக்ட் ஆகிருக்கு. பட் லோவர் ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி சப்ளை செயின் சேலஞ்சஸ்னால ப்ரொடக்ஷன் லோவர் ஆகிருக்கு. ஒர்க் ஃபோர்ஸ் அவைலபிலிட்டி அவங்களுக்கு தேவை இருக்குது. ரா மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்டெய்னர் அவைலபிலிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டெய்னர் அவைலபிலிட்டியும் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஆஃப்டர் மே இந்த வருஷம் மேக்கு அப்புறம் ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. சேல்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. பட் மோட்டர் சைக்கிள் சேல்ஸ் நீ தனியாக எடுத்து பார்க்கும்போது டொமஸ்டிக்கில் அது கொஞ்சம் இது டவுன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் லாக்கர் ஃபோக்கஸ் பிரான்ச்சை வந்து நியூ டெல்லியில் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்ரட்டரி எம் நாகராஜு அவங்க தான் பார்த்தீங்கன்னா இதை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிரான்ச்சஸில் வந்து செக்யூர் ஆட்டோமேட்டிக் லாக்கர் சர்வீஸு நெக்ஸ்ட்டு சேஃப் டெபாசிட் லாக்கர் அவைலபிலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எஸ்டிமேட்டட் வந்து 6 crore அஃப்ளூவன்ட் இந்தியன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இது வந்து 2030 இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வரது மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2030 6 கோடி அஃப்ளூவன்ட் இந்தியன்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கொண்டு வரதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ் அதோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. 56% ப்ராஃபிட் வளர்ந்துருக்கு. 56 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 53% க்ரோத்து. 772 கோடி. மார்ஜின்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். பட் ஆக்சுவலி ஸ்டாக் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸில் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் சொல்கிறாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ஸ்டாக்கை வந்து நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது. இந்தியன் ஹியூம் பைப் கம்பெனி இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ப்ராஜெக்டோட ஒர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2253 கோடி அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. லெட்டர் ஆஃப் இன்டென்ட். அதில் இவங்களுக்கு சில ஷேர் கிடச்சிருக்கு. 461 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து அந்த ப்ராஜெக்டில் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. 48 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பேஸிஸில் அந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ரோஹித் ஜெயின் வந்து ஆர்பிஐயோட டெப்டி கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க 3 year டேர்ம்ஸுக்கு. ரபி சங்கரை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து May 3 சார்ஜ் எடுக்கிறாரு. 3 years பீரியட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜெயின் வந்து கரண்ட்லி என்ன பொசிஷனில் இருக்கிறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரேட் சென்ட்ரல் பேங்க்கில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிறாங்க. இப்போ இவர் வந்து டெப்டி கவர்னராட்டு வராரு. ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் தான் இவங்க டெப்டி கவர்னராக இருந்த ரவிசங்கர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. அவங்களோட பிளேஸை இவர் இப்போ கவர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சிடிஎஸ்ஸோட Q4 ரிசல்ட்ஸு ப்ராஃபிட் 20% இந்த குவார்ட்டரில் விழுந்திருக்கு. ப்ராஃபிட் மட்டும் 12.75 காசு டிவிடெண்டு. நெட் ப்ராஃபிட் 80 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 17.1% வளர்ந்துருக்கு. இது போக எபிட்டா 6% வளர்ந்துருக்கு. 117 கோடி. மார்ஜின் 46% விழுந்திருக்கு. 48.7%லேருந்து 44.4% கம்மியாக இருக்குது மார்ஜின். ₹12.75 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட்டும் டவுனு, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எபிட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் மார்ஜின் அடி வாங்கியிருக்கு. நல்ல ஒரு டிவிடன். பட் ஸ்டாக்கோட ப்ரைஸை இப்போ இருக்க ட்ரெண்டில் கை வைக்க முடியாது. இது சிடிஎஸ்எல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இந்தியன் புல்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 194 கோடியாக இருக்குது. இதுவும் வந்து நல்ல ஒரு க்ரோத் தான். ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 164 கோடி நெட் லாஸு. அதுலேருந்து எங்கேயோ போயிருக்கு. டோட்டல் இன்கம் டபுளாக இருக்குது. 418 கோடி. ஆஃப்டர் தட் ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் டேர்ம்ஸ்லேயும் பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் தான். ரெக்கார்ட் சேல்ஸ் புக்கிங்ஸ் 2752 கோடியாக இருக்குது. ரெசிடென்ஷியல் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 to 6 கோடி
அந்த ரேஞ்சில் இவங்களோட டிக்கெட் சைஸ் குறிப்பாக லக்ஸரி அண்ட் மிட் இன்கம் கேட்டகரிஸில் டெல்லி, என்சிஆர், மும்பை அண்ட் லுதியானா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் போர்ட்ஃபோலியோ வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் புல்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. L&T டெக்னாலஜி சர்வீஸ் வந்து அவங்கள ரீபொசிஷன் பண்ணுறாங்க குறிப்பாக லாங் டேர்ம் க்ரோத்தில். ஆக்சுவலி அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஹை வேல்யூ ஏஎல் இன்ஜினியரிங் சர்வீஸ், அது மட்டும் இல்லாமல் லக்ஷயா 31 ஸ்ட்ராட்டஜி, இது மாதிரி சில சர்வீசஸை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட லாங் டேர்ம் விஷனை வந்து அவங்க ரீஸ்ட்ரக்சரிங் குறிப்பாக ரீபொசிஷனிங் பண்ணுறாங்க. என்ன ஒன்று சில செக்மெண்ட் அவங்க எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து லோ மார்ஜின் செக்மெண்ட்டை வந்து அவங்க எக்ஸிட் பண்ணிவிட்டு ரெவன்யூ குவாலிட்டி எங்கே இருக்கோ அங்கே ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அடுத்து மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணணும், இன்ஜினியர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்ரோச் சப்போர்ட்டை வந்து ஸ்கேலபிள் பண்ணணும், டீலும் நிறைய வின் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது L&T டெக்னாலஜி சர்வீசஸ் கொடுத்த அப்டேட்டு. கேபி கிரீன் இன்ஜினியரிங் இவங்களுக்கு 507 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 செக்மெண்ட்டில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கேபி கிரீன் இன்ஜினியரிங் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.